Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். சார், பொதுப்பணித்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, சுற்றுச்சூழல் துறை இது NOC எல்லாம் வாங்கியிருக்கீங்க. பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய பாதுகாப்பு அடிப்படையில் இது வாங்க வேண்டியது கட்டாயம் இல்லையா? வாங்கினாங்களா வாங்கலையானே உங்களுக்கு தெரியாது. கட்டாயம் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு அரசு நிர்வாகம் முதலமைச்சர் வந்து திறக்கிறாங்க. இதெல்லாம் முறைப்படி இல்லாம முதலமைச்சர் திறக்க மாட்டாங்க. முழு விவரம் உங்களுக்கு தெரியும். கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக எதை வேணாலும் கேட்கலாம். அதாவது ஒரு கேள்வி அரசு நிர்வாகம் முதலமைச்சர் திறக்கிறாங்க. விடுங்க, எல்லாம் வாங்கிட்டு தாங்க திறப்போம், கவலைப்படாதீங்க. ஒண்ணு கூட இருக்காது. முதலமைச்சர் நீங்க நாங்களே திறந்தாலும் முதலமைச்சர் வரமாட்டார். எல்லாம் கிளியரன்ஸ் இருந்தாதான் முதலமைச்சர் வருவார், இல்லைன்னா வரமாட்டார். எல்லா அனுமதியும் பெற்று எல்லாமே சட்டப்படி இருந்தாதான் முதலமைச்சரே வருவாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. இதனால செஞ்சுக்கிட்டு இருந்த கான்ட்ராக்டர் எக்ஸ்ட்ரா கான்ட்ராக்டர்லாம் உள்ள நுழைச்சு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டெண்டர் நடைமுறை பின்பற்றப்படல. என்ன விஷயம் டெண்டர்? அவசரம் முன்னால போடுற காங்கிரீட் ஆகட்டும், வெளியில போட்டுட்டு இருக்க ரோடு ஒர்க் ஆகட்டும், எல்லாம் இரவா நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய குவாலிட்டி, அந்த டெண்டர் எப்படி அதனுடைய நீங்க தான் இவ்வளவு நாள் ஆச்சு செம்மொழி பூங்கா எப்ப திறக்குங்க, இவ்வளவு நாள் ஆச்சு இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டீங்களே, ஏன் திறக்கலங்கிறீங்க? வேகமா வேலை செஞ்சா ஏன் வேகமா வேலை செய்யறாங்கிறீங்க? இல்ல, அவசியம் வந்துருச்சு, திறக்கிறாங்க. அவசியம் அது உங்க ஏங்க சும்மா ஏங்க எங்களை கேட்கற மாதிரி கேக்குறீங்க? எந்த எல்லாரும் ஒரு விஷயம் தவறா எடுத்துக்கூடாது. அவசரப்படுத்தின வேகத்துக்கு பணியை முடிக்க முடியாதுன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் விலகி விட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஏற்கனவே எடுத்த ஒப்பந்ததாரர் தான் இந்த பணியை இப்போது வரைக்கும் செய்யறாரா? அவர் தான் செய்யறாரு. இல்லையே, அவர் தான் இருக்காரு. இங்கதான் இருக்காரு. எங்கப்பா அவரு? இங்கதான் இருக்காரு. அவரு இங்கதாங்க இருக்காரு. மொத்தம் 45 ஏக்கர். அந்த 45 ஏக்கர்ல 10 ஏக்கர் மாநாடு மையத்துக்கு போயிருக்கு. 7 ஏக்கர் மிச்சம் இருக்கிறதுல பசுமை பரப்பு எவ்வளவு? பூங்காவுக்கான பரப்பு எவ்வளவு? மொத்தம் 45 ஏக்கர்ல 7 ஏக்கர் போயிட்டு பாக்கி இருக்கிற பூரா இந்த பில்டிங்ஸ் போக அதான் இருக்கு. ஏகப்பட்ட கட்டடங்களா இருக்கு. வெறும் காங்கிரீட் கட்டடமா இருக்கு. பசுமை பரப்பு இல்ல, இது மட்டும் தான் நான் காங்கிரீட் கட்டுறேன். பாக்கி எல்லாம் ஷெட்டு, சின்ன ஷெட்டு தானே போட்டுக்கிறாங்க. பொதுமக்கள் பார்வைக்கு எப்ப இருந்து அனுமதிக்கும்? தலைவர் திறந்து விட்டோன்னா மறுநாள் அதுக்கு ஒரு நடைமுறை வழக்கங்கள் இருக்கு. பாஸ் கொடுக்கணும், ரேட்லாம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. பாஸ் அடிச்சு கொடுத்து யார் கேட்கறாங்களோ கொடுக்கலாம். அதுல ஒண்ணு மாட்டேன். ஏங்க உடனடியாக டிசம்பர் முதல் வாரத்துல இருந்து இல்ல, அவங்க டிசம்பர் முதல் 1ஆம் தேதியில இருந்து விட்டுருவோம். டிசம்பர் என்ன சொல்லுங்க, என்ன வைக்கலாம்னு நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. பத்திரிகைக்காரங்க சொல்லுங்க எவ்வளவு கொண்டாங்க. எங்க அந்த எழுதுனது எங்க இருக்கு? கட்டணம்லாம் அமைச்சர், நம்ம முன்னாள் அமைச்சர் வந்து அதெல்லாம் மாடரேட் பண்ணிட்டாரு. அதிகம் வேணாம் நமக்கு அப்படின்னு சொல்லி மாடரேட் பண்ணிட்டாரு. எங்க சார் எழுதுனது? தீர்மானம் போட்ட அளவுக்கு இல்ல, அதுல எல்லாம் பாதிக்கு பாதி குறைச்சாச்சு. தீர்மானம் வச்சதெல்லாம் இல்ல. செம்மொழி பூங்கா நிர்வகிக்கிறதுக்கு தனியாக அதிகாரிகள் அலுவலகங்கள் அமைத்திருக்கீங்களா? இல்ல அந்த கான்ட்ராக்ட் OMC இருப்பாங்கல்ல, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அப்படி கான்ட்ராக்ட் விட்டு அவங்க மூலமாக பார்க்கணும். ஒரே நிறுவனம் தான் செய்யுதா சார்? அப்படித்தானே கான்ட்ராக்ட் விடுவோம். யார் எடுத்தாரு நிர்வாகம் வந்து அவங்க செய்வாங்க. மேல் பார்வை மாநகராட்சி பண்ணும். மாநகராட்சியும் CRR ஏங்க, மாநகராட்சியும் CRRTயும் சேர்ந்து இதை செஞ்சிருக்கு. OMC BMCங்கிறது மொத்தம் ஆனுவல் மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டர் மொத்தத்தையும் இந்த இருக்கிற எல்லா பணியாளர்களும் மெயின்டெனன்ஸ் பண்றது, மலர்கள்லாம் பாக்குறது, வாங்குறது ஒரு கான்ட்ராக்ட் ரேட் பிக்ஸ் பண்ணி விடுவாங்க. கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்ககிட்ட கொடுப்பாங்க. அவங்க ஒழுங்கா பண்றாங்களான்னு நிர்வாகம் பாத்துக்க. சார் ஏதாவது பார்த்து வந்துரு தம்பி. நாங்கெல்லாம் பார்த்து வந்துட்டோம். முடியுதா முடியாது? 2 நாள்ல முடிஞ்சிடல.
போன தடவை சொன்ன அந்த 4 வேலையை இப்ப முடிச்சிருமா இல்ல அதுக்கப்புறம் தான் ஒரே ஒரு வேலை இந்த என்ட்ரன்ஸ்ல இப்ப காங்கிரீட் போட்டுருக்கோம், அது கல்லு பதிக்கணும். அது ஒன்றை தவிர பாக்கி எல்லாம் அந்த ஆடிட்டோரியம் நிற்கும். 2 தவிர பாக்கி எல்லாம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.